வணக்கம். பாருங்க சமைத்து பாருங்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். இது வந்து ப்ரான் ரெசிபி. ப்ரான் தான் இதோட பேஸு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரான் வந்து 125 கிராம் எடுத்திருக்கிறேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கிறேன், தக்காளி 1 எடுத்திருக்கிறேன், பச்சை மிளகாய் 2, எக்கு 1, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு. மசாலாவுக்கு வந்து என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். கடைசியில் அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காகவும் அலங்கரிக்கிறதுக்காகவும் கொத்தமல்லி தழை. குக்டு ரைஸ் 1 கப் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உப்பு கொஞ்சம். பொதிசோறு பண்ணுறதுக்காக வாழை இலை. இந்த ப்ரானில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோன்னு சொன்னேன்ல, அது என்ன ரெசிபின்னா பழங்காலத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருந்த ஊன் சோறுன்னு சொல்கிற மாதிரியான ப்ரான் பொதிசோறு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ப்ரான் வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் வேறு என்ன மாதிரியான மாமிசம் வச்சும் செஞ்சுக்கலாம். இப்போ ப்ரான் பொதிசோறு எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்புறம் இதை கட் பண்ணுறப்போ இந்த காம்பு பாகம் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இது சேர்ந்து இருந்ததுன்னா இந்த மொத்தமும் அப்படியே உங்களுக்கு குக் ஆகாமல் இருக்கும். அது குக்கிங் டைமை ஜாஸ்தி ஆக்கிரும். இன்றைக்கி நான் 2 வெங்காயம் வெட்ட போகிறேன். இதுலேயுமே இந்த கீழே உள்ள போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்குதுன்னா இதையும் இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து சாப்பிட்றப்ப இது தெரியாமல் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்னா ஒரு காஞ்சி போன குச்சி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு சாப்பிட்றதோட ஃபீலிங்கையே மாற்றிடும். அதனால் இப்போ இதை நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணணும். ஏன் சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணணுன்னா ப்ரானோட குக்கிங் டைம் வந்து 6 to 7 minutes தான். அதுக்கு இதையும் அதே அளவுக்கு சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். பெருசாக போட்டால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் நம்ம வந்து குக்கிங் டைம் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். அப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணல இன்னொன்று நம்ம பொதிசோறு பண்ண போகிறோம். அப்போ அது ஒரு மசாலா மாதிரியான ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்கும். இப்போ எப்படி ஃபைனாக சாப் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே இப்படி ஒரு கட் கொடுத்துருங்க. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி நம்ம இந்த எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிடலாம். ப்ரான் பொதிசோறு பண்ணுறதுக்கு முதல்ல வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது அது எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. அதுக்கடுத்து தக்காளி கட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஈஸியாக வதங்கிடும். இந்த நடுவில் ஒரு கட்டு கொடுத்துட்டிங்கனாலே நல்லா ஃபைனாக சாப் பண்ணுற மாதிரி வந்துடும். இது ரொம்ப ஜூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க தக்காளியில். அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜூஸ் வராது. ஸோ தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக வேணும்னா இதை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பட் மறந்தும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போடாதீங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் குழந்தைங்களுக்கு சாப்பிடையில ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாயில் மாட்டிட்டு அப்புறம் காரமாயிரும், சாப்பிட முடியாது. அப்படி உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும், சின்ன சின்னதாக தான் நான் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாயில் மாட்டாதபடிக்கு ரொம்ப சின்னதாக மிக்சியில் ஒரு க்ரஷ் கொடுத்துட்டு போட்டுருங்க. அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிசர்ஸ் கத்திரிக்கோல் வச்சுட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மிக்சியில் ஒரே ஒரு க்ரஷ் கொடுத்துட்டு போட்டுடலாம். இல்லைன்னா ஃப்ளேவர் மட்டும் வந்தால் போதும், காரம் எனக்கு ரொம்ப வேண்டான்னா இந்த அளவுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லீட்டு கொடுத்துக்கோங்க போதும்.
இதுக்கு கீழே வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா இதில் உள்ள இந்த விதை எல்லாம் அந்த சாதத்தில் விழுந்துடும். ப்ரானோட அந்த பொதிசோறு பண்ணுறோம் இல்லையா, அந்த சாதத்தில் விழுந்துடும். அப்போ இன்னும் ரொம்ப காரமாக இருக்கும் அது. ஸோ விதை விழாதபடிக்கு லைட்டாக மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிட் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஓகேயா? இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ரான் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த ப்ரானை ஒரு 1 hour முன்னாடி, ப்ரானோட குக்கிங் டைம் வந்து நான் சொன்னேன் இல்லையா 6 minutesலேருந்து 7 minutes தான். ஆனால் இதை வந்து 1 மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரானில் நல்லா ஏறி இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதையும் காட்டுறேன். இது வந்து க்ளீன் பண்ண ப்ரானு. இந்த ப்ரான் க்ளீனிங்லேயும் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா இதில் இந்த ப்ரான் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து மேல் பாகம் இருக்குல்லையா, அந்த ப்ரான் இப்படி வளைஞ்சு இருக்குது இல்லையா, இதோட மேல் பாகத்தில் ஒரு கருப்பாக ஒரு லைன் வரும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்டார்டிங் போர்ஷன் இருக்குல்லையா, அதில் இப்படி ரிமூவ் பண்ணிங்கனாலே தெரியும், அங்கே எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதோட முதுகு பாகத்தில் நடுவில் ஒரு இடத்துல இருந்து இப்படி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னென்னா இதுக்கு பதிலாக இதோட கீழ்ப்பாகத்தில் ஒரு லைன் இருக்கும், அது எடுப்பாங்க. அது எடுக்க முடியாது, அது வந்து அதுலேயே உள்ள அந்த லைன் தான், அது எடுக்க முடியாது. பட் இங்கே உள்ள மேலே உள்ளது வந்து ப்ரானோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட குடல் தான். அதனால் அதுக்குள்ளே வந்து அன்டைஜஸ்டட் வேஸ்ட். அப்போ வந்து இதை எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றப்ப மண் மாதிரி நறுன்னு வரும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். ப்ரான்லேருந்து க்ளீன் பண்ண ப்ரானோட வாசத்தை விட இது ஹைலைட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இதில் உள்ள அந்த வேஸ்ட்டுனால நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிரும். ப்ரான் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து ப்ரானில் வந்து எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ, நரம்பு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வெயின் ரிமூவ் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக அது வெயின் இல்லை, அது வந்து அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுதான் ப்ரான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கிற ப்ரான். ஓகேயா? இப்போ நம்ம வந்து ப்ரான் பொதிசோறு பண்ணுறதுக்கான மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கடாயில் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கெல்லாம் நிறைய ஆயில் வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன். நிறைய இடத்துல கடுகு, உளுத்தம்பருப்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து இதை ஆட் பண்ணிடுவாங்க. அதை ஆட் பண்ணிட்டா என்ன ஆகுனா, அந்த ஒரு டிஷ்ஷோட டேஸ்ட்டே அதில் போயிடும். ஏன்னா அந்த கடுகு வெடிக்கலைன்னா அந்த டிஷ் வந்து ஒரு சாப்பிட்றப்ப வெடிக்காத கடுகு வந்ததுன்னா அது ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். அது வந்து அந்த சாப்பிட்றதோட அந்த சந்தோஷத்தை கெடுத்துரும். இது வந்து கரிஞ்சு போயிட்டுன்னா அது எப்படி மோசமாக இருக்குதோ அதே மாதிரி வெடிக்காத கடுகும் மோசமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தது இது பண்ணிக்கோங்க. இப்போ சூடு வருது. ஸோ நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிதத்திற்கு போட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அது வெடித்ததுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். தாளிதங்கிறது வந்து ஒரு ஃபுட்டு வந்து சுமாராக இருக்கிற ஃபுட்டை கூட இந்த தாளிதம் வந்து ஹைலைட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் இந்த தாளிதத்தினால நிறையா டிஷ்ஷை காப்பாற்ற முடியும். அதனால் நீங்கள் வந்து தாளிதத்தில் கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கோங்க. இப்போ இது வெடிக்கிற சத்தம் கேட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போடலாம். அந்த இதில் போட்டிருக்கிற அந்த உளுந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுது பாருங்கள். ஸோ அது ப்ரௌன் கலர் மாறட்டும், இந்த கடுகு வெடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். சத்தம் கேட்குதா? இந்த அளவுக்கு இது வெடிச்சிடட்டும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் வந்து ஒரு டிஷ்ஷுக்கு எப்படி வதங்கணும் அப்படின்றத பொறுத்தும் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கெல்லாம் இந்த வெங்காயம் வந்து கருகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். ஆனால் அதோடைய நுனி இருக்கு இல்லையா, அந்த வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஓரம்லாம் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இப்போ லைட்டாக வதக்கிட்டு பிங்காக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டோன்னா என்ன ஆகுனா, அந்த நம்ம பொதிசோறு பண்ணுறோம்ல அதில் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அது வந்து வாட்டரியாக இருக்கக்கூடாது.
நம்ம கட்டு சோறு மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த பொதி சோறு. அதனால் அது வந்து வாட்டரியாக இல்லாதபடிக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இதை வந்து வச்சுக்கணும். அதனால் இந்த ஆனியன் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடணும். எட்ஜஸ் வந்து ப்ரௌன் ஆகிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த அந்த ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா, எட்ஜஸ் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா அதுதான் கரெக்ட் பாயிண்ட்டு. நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கிறதோட கரெக்ட் பாயிண்ட்டு அதுதான். அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பில் ஒரு பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு போடுறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளோ உப்பு போடுறது அப்படிங்கிறது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, எல்லா வீடியோஸ்லேயும் முக்கியமாக சொல்கிறது தேவையான அளவு உப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தேவையான அளவு தெரிஞ்சதுன்னா நம்ம தான் சூப்பராக பண்ணிடலாமே குக்கிங் இல்லையா? அந்த தேவையான அளவுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிற மீட்டு, என்ன மீட்டாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து 500 கிராம் எடுக்கிறீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் அப்படி குவியலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு வந்து குவியலாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் போட வேண்டிய உப்பு கரெக்டான அந்த தேவையான அளவுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தேவையான அளவாக இருக்கும் அது. சரி, நீங்கள் வேறு அது கூட அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அது கரெக்டாக வருமானா அது கரெக்டாக வரும். அப்படி வெங்காயம் தக்காளி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறுமனே அந்த மீட்டை மட்டும் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 1/4 வாசி போட்டால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் நம்ம உப்பில் வந்து இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகுது. அந்த வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள், வெங்காயத்தோட வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிருக்கு. இந்த உளுந்தம்பருப்பும் தாளிக்கிற டைமில் உளுந்தம்பருப்பும் ப்ரௌன் ஆகணும்னு சொன்னேன்ல, அது ப்ரௌன் ஆனால் அதுலேருந்து ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு அதை வந்து தாளத்தில் கரெக்டாக ப்ரௌன் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா அந்த உளுந்தம்பருப்பை அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆகாது, அதுக்கப்புறம் குக்கும் ஆகாது. அப்போ சாப்பிட்றப்ப என்னென்னா அந்த உளுந்தம்பருப்பு வந்து கடித்தா உள்ளே வந்து ஒரு மாவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ஊற போட்ட உளுந்து மாதிரி ஆகிடும். ஸோ வாசத்துக்கு பதிலாக உளுந்தில் உள்ள அந்த ரோஸ்டட் வாசனைக்கு பதிலாக உளுந்து ஊற வச்ச அந்த வாசனை வந்துடும். அது எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்போ இந்த ஆனியனோட ஓரம்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோ வதங்கினா போதும். வாட்டர் கண்டென்ட் நல்லா குறைஞ்சிருக்குது. இப்போ இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா தக்காளி சேர்க்க இது தண்ணி ஆகிற மாதிரி ஆகும், அவ்வளோக்கு வேண்டாம். இது பொதி சோறு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு தொக்கு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நமக்கு. அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரச சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், ஒரு தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி ரோல் பண்ணுறப்போ அதில் நடுவில் இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண காட்ட போகிறது வந்து அதுதான் எல்லோரும் எல்லா டைமும் பண்ணுறோமே. இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம பண்ண போகிறது வந்து பொதி சோறு. அதனால் நான் அதுதான் உங்களுக்கு மெயினாக காட்ட போகிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் அந்த ரெண்டும் சொன்னேன். நான் அந்த வாட்டர் எல்லாம் போய் நல்லா இவாப்ரேட் ஆகி ட்ரையாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி அந்த ஊற்றின எண்ணெயில் வதங்கினது தான் இருக்குது, கீழே கிளியராக இருக்குது பாருங்கள், தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா போடுறப்ப ஜாஸ்தி தீ இருந்தது அப்படின்னா, ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு அது வந்து கரியும். அதனால் நான் அதை கம்மி பண்ணிக்க சொல்கிறேன். ரொம்ப பிகினராக இருக்கவங்க ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க, போட்டுட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்றா ஆட் பண்ணுறேன்.
இதில் ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா தூளுக்கும் உங்களுக்கு ஒரு ஈஸியான இது சொல்கிறேன். நீங்கள் ஷாப்பில் உள்ள கரம் மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கரம் மசாலாவாக இருக்கும். அது நம்ம டிஷ்ஷஸ், அந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுற கரம் மசாலானா கொஞ்சம் லைட் ஃப்ளேவராக இருந்தால் போதும். அதனால் சோம்பு இருக்கு இல்லையா, சோம்பு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. மற்ற எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 ஒரு ஸ்பூன் ஒரு 200 கிராம் சோம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த கரம் மசாலா வந்து லைட் ஃப்ளேவராக இருக்கும், பட் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் ஆட் பண்ண உடனே இது வந்து திருப்பி வாட்டரி ஆகும். கொஞ்ச நேரத்தில் குக் ஆனதும் அது கரெக்டாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான் ஆட் பண்ணுறோம். ப்ரான் நான் நிறையா வாங்கினேன், ஆனால் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. எப்போ ப்ரான் வாங்கினீங்கனாலும் 500 கிராம் ப்ரான் வாங்கினீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது கரெக்டாக அதில் 250 கிராம் தான் கிடைக்கும். 250 இல்லைன்னா 260 தான் கிடைக்கும். அதனால் ப்ரான் வாங்கினா உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற டிஷ் வந்து என்னவா இருக்குதோ அதுக்கு வந்து கரெக்டாக ஹாஃப் குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிஷ் பிளான் பண்ணையிலே அந்த ப்ரான் க்ளீன் பண்ண ப்ரானோட அளவு எவ்வளவோ அவ்வளோத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 கிலோ ப்ரான் வேணும்னா நீங்கள் 1 kg வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது 1/2 கிலோ ப்ரானாக இருக்கும். 6 மினிட்ஸ் தான் இதோட குக்கிங் டைம். இது குக் பண்ணது உங்களுக்கு காட்டுறேன். இது குக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த 6 மினிட்ஸ் குக்கிங் டைம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இதை மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே அது இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். ஸோ நான் மூடி வைக்கிறேன். இப்போ 6 மினிட் ஆயிடுச்சு. எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து அதில் நல்லா பைண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு எக்கும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா, ஓவராக குக் ஆகக்கூடாது பச்சை மிளகாய், அப்புறம் அதோட அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே நிற்கணும். அதனால தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நான் ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கு வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க இந்த ஸ்டேஜோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டுட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் எக்கு போடுறதுனால. இன்னொன்று என்னென்னா, குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ ப்ரான் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரானும் போட்டு அவ்வளோ கன்சிஸ்டன்ட் நிறையா அந்த இது கொடுக்க முடியலை அப்படின்னு யோசிக்கிறவங்க எக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று எக்கு வந்து தொக்கில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த எக்கு போடுறதுனால. ஸோ நான் இப்போ எக்கு போடுறேன். நீங்கள் வந்து ஆப்ஷன், உங்களுடைய ஆப்ஷனில் எடுத்துக்கோங்க எக்கு வேணுமா வேண்டாமான்றது. எக்கு எப்போ ஆட் பண்ணாலும் இப்படி எடுத்துட்டு ஒரு பவுலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போடுங்க, டைரெக்டாக போடாதீங்க. அதுக்கான காரணம் சொல்கிறேன். இப்போ இந்த எக்கு நல்ல எக்காக இருக்குது, பிரச்சனை இல்லை. நீங்கள் உடச்சி இதில் போடுறப்ப அந்த எக்கு வந்து கொஞ்சம் ஸ்பாயில்டு எக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண இந்த டிஷ்ஷே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எக்கை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. பிரேக் பண்ணி விட்டுருங்க எல்லோவெல்லாம். இப்போ அந்த பச்சை மிளகா லாஸ்ட்டாக போட்டோம்ல, அதனால் இப்போ இதில் வந்து அந்த பச்சை மிளகாவோட வாசனை அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது. ஒரு செகண்ட் இதை லைட்டாக மூடி வைக்கிறேன்.
அப்போ அந்த எக்கு வந்து குக் ஆகிடும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு செகண்டில் காட்டுறேன் அதை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும் எக்கு. ரொம்ப தூள் தூளாகவும் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் அங்கங்கே பீசஸாக இருந்தால் பெட்டர். இப்போ எக்கும் குக் ஆகிடுச்சு, ப்ரான் குக் ஆகிடுச்சு, எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஓவர் குக் பண்ணலை பாருங்கள். எக்கு வந்து இன்னும் அழகாக அப்படியே தெரியுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக தெரியுது. இன்னும் ஓவர் குக் பண்ணிட்டோன்னா திக்காயிரும். அப்படி திக்காகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே கொத்தமல்லி இலை வந்து நம்ம ஒரு டிஷ் பண்ணுறோன்னா அதை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தா தான் அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். முதலே போட்டுட்டா கொத்தமல்லி இலையோட வாசனையும் குறைஞ்சிரும், இலையெல்லாம் குக் ஆயிரும். ஸோ அதிலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ட்டு குறைஞ்சிரும். இப்போ நான் இதில் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடுறேன். இதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல வந்து நீங்கள் ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹாஃப் எடுத்துட்டு ஹாஃபில் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஆஃபில் தான் நான் கொத்தமல்லி இலையை மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஹாஃபில் வந்து நான் ரைஸ் மிக்ஸ் பண்ணுறேன். ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு, இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்படி எடுத்தால் கொஞ்சம் உதிர் உதிராக வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக குழைவாக வடிக்க வேண்டாம், கொஞ்சம் உதிர் உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் குழைவா இல்லை பாருங்கள், கரெக்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக எப்படி குழம்பு சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த சாதத்தையும் ப்ரான் தொக்கு மாதிரி பண்ணோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நான் வந்து இந்த இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இலையை வந்து நம்ம சூடு பண்ணுவோம், அதுக்காக நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் இங்கே சேர்த்துருக்குறேன். தோசைக்கு எண்ணெய் தடவும்ல, அது மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து பொட்டனை மாதிரி கட்ட போகிறோம். வாழைநார் வச்சு கட்டிட்டு திருப்பி அகெயின் வந்து இந்த கடாயில் வச்சு அதை ஹீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ண அந்த ரைஸு, ப்ரான் தொக்கு எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். ப்ரான் தொக்கில் இருக்கிற உப்பும் ரைஸில் கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணியிருக்கேன். அந்த உப்பும் பேலன்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் ப்ரானில் போட்டுக்கோங்க. ப்ரானில் ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா இது ஜாஸ்தி ஆயிரும், இல்லைன்னா ரைஸில் உப்பு போடாமல் பண்ணுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த நார் இருக்குது, வாழை நார், இதை வச்சு இதை நம்ம கட்டிக்க போகிறோம்.
எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த காம்பை வந்து கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பொதி சோறு வந்து நம்ம கட்டிட்டோம் வாழை இலையில். இந்த வாழை இலையில் வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக கட்டி நூல் வச்சு கட்டியிருக்கிறேன் நான், வாழை நார் வச்சு. இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, வாழை இலையை வந்து அடுப்பில் தணலில் லைட்டாக வாட்டிட்டு நீங்கள் மடித்து கட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் நான் இதில் பண்ணதுனால தணலில் வாட்டலை, ஆனால் டைட்டாக கட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பேனில் நான் வைக்க போகிறேன். பேனில் இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தான். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த சைடு இருக்கட்டும். நீங்கள் தோசை தவாவில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அந்த வாழை இலையில் உள்ள அந்த வாசனை அப்படி வர்றதுக்கு. அது இந்த ரைஸு நம்ம லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா இந்த வாசனையோடு இதை சாப்பிட்றப்ப வேறு ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய நீங்கள் போகிற அந்த டூரோ எங்கே போகிறீங்களோ அந்த பிளானையே அது வந்து ரொம்ப ஹாப்பியாக்கி கொடுக்கும். அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் குக் ஆகிருக்கும். நான் இப்போ இதை மாற்றி விட போகிறேன். இப்போ இதை வந்து மாற்றி போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். அந்த பக்கமும் இதே மாதிரி லைட்டாக அந்த இலையில் ப்ரௌன் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ரௌன் வரட்டும். அதுக்கப்புறம் அந்த பொதி சோறு ரெடி ஆயிரும். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுட்டு மூடி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் ஒரு வாசனை அந்த ஆவியோடு சேர்ந்து அது வரும். அந்த இலை உள்ள வரைக்கும் வெந்திருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு வேணும். நல்ல வாழை இலை அதோட மனம் வருது பாருங்கள். இந்த ஃபோல்டெல்லாம் அப்படியே நிற்கிது இல்லையா, இப்படி வேணும் நமக்கு. ஸோ வாழை இலையோடு சேர்த்து இந்த வாசனை, இந்த மிளகா கூட பாருங்கள் கவுத்தி வச்சுருந்ததுனால அது வரைக்கும் குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ட்ரையாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது பாருங்கள். ஸோ வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரான் பொதி சோறு வந்து செமையாக வந்திருக்குது. இது அப்படியே பார்த்த உடனே சாப்பிடணும் போல் அப்படியே ஆசையாக இருக்குது. ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவே வாழை இலை, பச்சை மிளகா, ப்ரானு அதோட வாசனையில் இருக்குது. இதில் வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் ரச சாதம், தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கே கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இப்படி இந்த மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தா தான் இந்த வாசனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். மீண்டும் உங்களை நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.